என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இந்த காசு சம்பாதிக்கிறதுல பாத்தீங்கன்னா 4 விஷயம் இருக்கு. வேலை, லாபம், சொத்து, பிராண்ட். சராசரி மனுஷனை பாத்தியானா அவன் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி வேலை மாத்திரம் தான் தெரியும். வேலைக்கு போனா காசு. ஆனா வேலையில இருக்கிற பிரச்சனை என்னன்னா அது உனக்கு நிரந்தரத்தை தரும். ஆனா உன் நேரம் அதை அப்படியே சக்கின் பண்ணும். நீ பாத்துருக்கிறியா? பெரிய ஐடி வேலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, 4 லட்சம் சம்பாதிப்பாங்க. ஆனா பொண்டாட்டி முகத்தை பாக்குறதுக்கு டைம் இருக்காது. லேப்டாப்ப மடியில வச்சுட்டு சச்சுக்கு 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 சச்சுக்குன்னு உட்காந்துப்பாங்க. குழந்தையோட விளையாடுறதுக்கு டைம் இருக்காது. அந்த குழந்தை வந்து கட்டி பிடிக்கும், இவன் என்ன வந்து தொல்லை பண்றா, கூப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சண்டே ஒரு சாட்டர்டே எடுக்கிறதுக்குள்ள அவங்களால முடியாது. ஏன் முடியாது? அவன் கொடுக்குற லீவு தான் நீ எடுத்துக்க முடியும். உன்னால லீவ் எடுத்துக்க முடியாது. உன்னோட நேரம்ன்றத அப்படியே இதாயிடும். சோ உண்மையிலேயே காசுன்றது எங்க வரும்? லாபம். லாபம்னா என்னது? நீ ஒரு ரிஸ்க் எடுக்கிற, அந்த ரிஸ்க அடுத்தவன் எடுக்கல, அந்த ரிஸ்க்ல கீழவும் உனக்கு நஷ்டமும் வரலாம், அந்த ரிஸ்க்ன்றது உனக்கு ப்ராஃபிட்டும் வரலாம். ரிஸ்க்கு ஏத்த மாதிரி ப்ராஃபிட். நீ பண்ற ஒரு சொல்யூஷன், நீ கொடுக்கிற ஒரு தீர்வுன்றது எல்லாருக்கும் தேவையான தீர்வா இருந்துச்சுன்னா நிறைய காசு, கொஞ்சம் பேர் தான் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா கம்மி காசு. ஓகே. 3வது சொத்து. சொத்துல இருந்து வர காசு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு மாசம் மாசம் வாடகை வருது. எவ்வளவு வாடகைன்னு சொல்லுங்க பாப்போம்? 5 லட்சம் பர் மந்த் வாடகை. அப்படி என்ன வச்சிருக்காரு? ஒரு வேர் ஹவுஸ், ஒரு குடவுன். மாசம் மாசம் நோவாம நீ தூங்க தூங்க அங்க அந்த இடம் உனக்கு காசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ சொத்துன்றது வெறும் இடம் மாத்திரம் தான் சொத்தா? அறிவுசார் சொத்துகள் இருக்கு. நான் ஒரு புக் எழுதினேன், அந்த புக் எழுதுறதுக்கு எனக்கு 2 மாசம் ஆச்சு. இப்போ ஒரு வாட்டி அந்த புக் விற்கிறப்போவும் யாருக்கு காசு வருது? அதோட அறிவு சொத்து யாருது? எனக்கு. நீ ஒரு ஆப் பண்ற, அந்த ஆப் பண்றதுக்கு எஃபர்ட்ன்றது ஒண்ணுதான். ஆனா அத 10,000 பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னா 10,000 ரூபாய். அதே 1 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னா 1 லட்சம் ரூபாய். காசை 10 ரூபாவா ஜாஸ்தி ஆக்கணும்னா 10 லட்சம் ரூபாய். ஆனா நம்ம போடுற முயற்சின்றது ஒரு வாட்டி தான். சோ அறிவுசார் சொத்துகள் கூட சொத்துகள் நடுவுல தான் வரும். சொத்துனால நீ தூங்குறப்ப அது உனக்காக காசு சம்பாதிக்கிறதுக்கு இதாகும். சோ 4வது என்னது? பிராண்ட். பிராண்ட் சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு யாராவது ரோட்ல போறவங்க வந்து உங்ககிட்ட, சார் எனக்கு 1 லட்சம் ரூபாய் காசு கொடுங்க அப்படின்னா நீங்க கொடுப்பீங்களா? 1904 வருஷம் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில ஒரு அம்மா விண்ணப்பம் போடுது, காலேஜில் படிக்கணும்னு. தமிழக வரலாற்றுல முதல் முறையா ஒரு பொண்ணு காலேஜில் படிக்கணும்னு அப்ளிகேஷன் போட்டிருக்கு. என்ன திமிருன்னு எல்லாம் பரபரப்பா பேசுறாங்க. புதுக்கோட்டையினுடைய அரசர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அவர்கள் நான் படிக்க வைக்கிறமான்னு சொல்லி படிக்கிறதுக்கான அனுமதியை தராரு. அந்த அம்மா படிச்சு முடிக்குது. அந்த அம்மாவோட தாயாருடைய பெயர் சந்திரம்மாள். அந்த தாயாருக்கு அந்த பெண் குழந்தை நல்லா படிக்கணும்னு ஆசை. ஏன் தெரியுமா? அவர்கள் தேவதாசி மரபை சார்ந்தவர்கள். எப்ப என் குழந்தை படிச்சு பெரியாலோ மாறாலோ அப்ப இந்த தேவதாசி மரபு விட்டு போயிடும், இனிமேல் நம்ம பரம்பரையில் தொடர வேண்டான்னு அந்த குழந்தைய அந்த அம்மா படிக்க வைக்க ஆசைப்படுறாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்குறாங்க. எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் உடம்பு சரியே ஆகலை. ஆனால் வான் ஆலன் அப்படின்னு ஒரு அமெரிக்க மருத்துவர் வந்து ஒரு மருந்து கொடுக்குறாரு. அந்த அம்மாவுக்கு சரியாக போயிடுது. ஆச்சரியம் தாங்கலை. இந்த அம்மா கேட்குறாங்க என்ன பண்ணணும்னு. அதற்கு அவர் சொல்றாரு, நீ மெடிசன் படி, நீ மெடிசன் படிச்சா எல்லாமே சாத்தியம்னு. முதல் முறையா அந்த அம்மா சென்னை மருத்துவக் கல்லூரி வரலாற்றில் எப்படி புதுக்கோட்டை கல்லூரியில் ஒரு பெண் அப்ளிகேஷன் போட்டு படித்தாங்களோ அதே மாதிரி சென்னை மருத்துவக் கல்லூரி வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண் அப்ளிகேஷன் போட்டு படிக்க சேர்றாங்க. அங்க கர்னல் ஜிஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் இருக்காரு. நீங்கள் படிக்கிற படிப்பு சாதாரணமாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரவில்லை. அந்த ஆளு ஆணாதிக்க மனோபாவத்தில் அந்த அம்மாவை நின்றுக்கிட்டே கிளாஸ் கேட்க வைக்கிறார். உட்காந்து நீ வகுப்புல பாடம் கேட்கக்கூடாது, நின்றுக்கிட்டே கேளு. படிச்சாதான் எந்திரிச்சு நிற்கவே முடியும்னு நான் நினைக்கிறேன். நீ இப்பவே நிற்க வைக்கிற, எனக்கு என்னடா பிரச்சனை, படிக்கிறேன்டா. வகுப்புல முதல் மாணவியா வருது. எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆறாங்க. யாருடைய கைகள் படிக்க வேண்டாம் என்று அவரை விளக்கியதோ அதே கைகள் அவர்களுக்காக கைத்தட்டி உற்சாகப்படுத்தியது. அந்த அம்மா அதோட நிக்கல. அவங்களுடைய சகோதரி புற்றுநோயால இறந்து போயிடுறாங்க. சுந்தராம்பாள்னு பேர். ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டுறாங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சு
1952 வருஷம் பெரும் முயற்சிக்கு பிறகு சென்னையில் புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனையை உருவாக்குறாங்க. அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் திறந்து வைக்கிறாங்க. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரும் அவர்தான், இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரும் அவர்தான். சட்டமன்ற மேலவை சபையிலே தேவதாசி திட்டம் ஒழிய வேண்டும் என்று அதை ஒழித்து அதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பெண்களை மீட்டு அவர்களுக்கு வாழ்வாதாரம் தருவதற்காக அவ்வை இல்லம் என்கிற ஒரு இல்லத்தை உருவாக்கி கொடுத்தவரும் அவர்தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார்.